நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹலோ டாக்டர் அண்ட் நான் உங்கள் பிரீத்தி சுரேஷ் தான் இருக்கேன். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அப்படிங்கிறதால நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டாக்டர் கார்த்திக் குணசேகரன் இருக்காரு, ஆண்ட்ராலஜிஸ்ட் அண்ட் செக்ஸாலஜிஸ்ட். ஸோ உங்களுக்கு இந்த விஷயமா என்ன டவுட் இருந்தாலும் இமீடியட்டாக நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி உங்கள் சந்தேகத்தை நீங்கள் தெளிவடைஞ்சிக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்டர் ஷோக்களை இன்வைட் பண்ணோம். ஸோ அவரை வெல்கம் பண்ணிடுறேன். வணக்கம் டாக்டர். வணக்கம் பிரீத்தி. எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கேன் பிரீத்தி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். என்ன இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் பயங்கர ஸ்மார்ட்டா இருக்கீங்க, வேற லெவல் ஹேர் கட்லாம் பண்ணி. ஐபிஎல் சீசன்ல ஓ ஓகே. ஸோ டாக்டரும் ஐபிஎல் ஃபீவர்ல தான் இருக்கீங்க. ஸோ டாக்டர் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செமன் அனலைஸ் பண்றாங்க இல்லையா? ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டைலா இருக்கோமா, இதனால ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றத அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ என்ன பீரியட்குள்ள அதை பண்ணணும், அதோட ப்ரொசீஜர் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்டிலிட்டியில் மென்னுக்குன்னு பார்த்தா செமன் அனாலிசிஸ் தான் சொல்லுவோம். ஸோ ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் பண்ணுங்க சார், பண்ணிவிட்டு எனக்கு வந்து நான் வந்து என்னால் வந்து ஒரு ஃபாதர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டால் நான் என்ன டெஸ்ட் சூஸ் பண்ணுவேன்னா செமன் அனாலிசிஸ். பட் செமன் அனாலிசிஸ் நார்மலாக இருக்கிறதுனால மட்டும் ஒருத்தர்னால வந்து ஃபாதர் ஆகிட முடியும்னு நம்ம சொல்ல முடியாது. பட் அப்நார்மலாக இருந்ததுன்னா தென் டெஃபினட்டாக நம்மளால சொல்ல முடியும், ஓகே உங்களுக்கு வந்து பேபி வந்து பிறக்கிறதுக்கு சான்சஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி இட் இஸ் நாட் தி ஒன்லி டெஸ்ட், பட் அது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பரிசோதனை. அண்ட் ப்ராப்ளம் என்னென்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த செமன் டெஸ்ட் வந்து எப்படி பண்ணணுன்றதே தெரியாது. ஏன்னா நிறைய ஃபர்டிலிட்டி சென்டர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செமன் கலெக்ஷன் தனியாக ஒரு ரூம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க மென்னுக்கு. புரியுதுங்களா? செமன் எப்படி கலெக்ட் பண்ணணும்னா, அதாவது சோயா இன்பம் பண்ணி தான் கலெக்ட் பண்ண முடியும், மாஸ்டர்பேஷன் பண்ணி தான் செமன் கலெக்ட் பண்ண முடியும். ஸோ டெஃபினட்டாக வந்து அவங்களுக்கு வந்து நிறைய ப்ரைவசி வந்து தேவைப்படுது. அந்த ப்ரைவசி வந்து நிறைய சென்டர்ஸில் வந்து தரது கிடையாது. அவங்க ஒரு தனி செமன் கலெக்ஷன் ரூம்ன்றது கிடையாது. எங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரூமுக்கு ஒரு ஃபேன்சியாக ஒரு நேமே போட்டு வச்சிருவோம், மேஜிக் ரூம் அப்படின்னு ஒரு பேர் வச்சு. ஸோ ஒரு லைட் இருக்கும், லைக் ஸோ இன் யூஸ் டோன்ட் டிஸ்டர்ப்ன்ற மாதிரி. ஏன்னா சம்டைம்ஸ் லைக் வந்து ஒன்று ரூம் இருக்காது, செகண்ட்லி வந்து அவங்களுக்கு ஏதாவது சம் பொர்னோகிராஃபிக் மெட்டீரியல், சம் மெட்டீரியல் தே நீட் டு கெட் ஸ்டிமுலேட்டட். சம்டைம்ஸ் வந்து அவங்க பார்ட்னரையும் கூட்டிட்டு போகலாம். பட் அவங்க தனியாக போனால் கூட சம்திங் தே நீட். பட் இந்த காலத்தில் வந்து லைக் முன்னாடி எல்லாம் யூஸ் டு ப்ரொவைட் மேகசின்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கும் இந்த மாதிரி செமன் கலெக்ஷன் ரூம்ல. பட் இப்போ மோஸ்ட் பீப்புள் ஹேவ் லைக் மொபைல் ஃபோன்ஸ், ஸோ லைக் இன்டர்நெட்டில் போய் தே கேன் டவுன்லோட் போன் வாட்ச் போன் வாட் எவர் அண்ட் கலெக்ட். பட் வந்து ரூம் வந்து ஒரு மாதிரி செப்பரேட்டாக இருக்கணும் ஹாஸ்பிட்டலில். ப்ளஸ் வந்து அது வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சம்படி இஸ் கலெக்டிங் செமன்னா அந்த டைமில் போய் யாராவது கது தட்டிட்டு இருக்க முடியாது. இல்லை அப்செட் த கான்சன்ட்ரேஷன், அவங்களால வந்து திருப்பி வந்து அந்த எரெக்ஷன் மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அந்த டைமில் கூட பார்த்தீங்கன்னா there are certain rules that they have to follow. கண்டெய்னர்லேருந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் சப்போஸிங் கண்டெய்னர் சரியாக அவங்க பேரை வந்து லேபிள் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அது வந்து மாறி போயிடும். ஸோ முதல் திங் கண்டெய்னர் கலெக்ட் பண்ணோன்னா ஸ்டெரைல் கண்டெய்னரா அப்படின்றது பார்க்கணும். இட் ஷுட் பி அ வைட் மவுத் கண்டெய்னர். குட்டி கண்டெய்னர் கொடுத்து அதில் கலெக்ட் பண்ண முடியாது, செமெல்லாம் வெளில ஸ்பெல் ஆகிடும். கரெக்டாக லேபிள் ஆயிருக்கா கண்டெய்னர் அப்படின்னு பார்க்கணும். உள்ளுக்குள்ளே எதுவும் டர்ட் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் லைக் கண்டாமினேஷன் நிறைய வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல கண்டெய்னர் இல்லாமல் நம்ம ஸ்டார்ட்டே பண்ண முடியாது. ப்ளஸ் men should know that they cannot use lubricants. lubricants எதுவுமே வந்து அவங்க யூஸ் பண்ணக்கூடாது. lubricants யூஸ் பண்ணி அவங்க செமன் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா lubricantே வந்து can kill the sperm. Okay. And the first part of the semen, அதாவது இந்த வெந்து வெளியில் வருதுன்னா இந்த முதல் பகுதி இதெல்லாம் மேக்ஸிமம் ஸ்பெர்ம்ஸ் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து கலெக்ஷன் பண்ணுற அந்த ஆங்ஸைட்டியில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கீழே ஸ்பில் ஆகிடும். அப்புறம் லாஸ்ட் ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் எடுத்தாங்கன்னா அதில் வந்து அவ்வளோ ஸ்பெர்ம்ஸ் இருக்காது. அப்புறம் வந்து ஆப்ஸ்டினன்ஸ் பீரியட், ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஆப்ஸ்டினன்ஸ் அது வேணும். ஒரு 3 to 7 days யூஸ்வலாக சொல்லுவாங்க. அது ஸ்ட்ரிக்ட் ரூல் இல்லாட்டி கூட ஒரு சின்ன ஆப்ஸ்டினன்ஸ் டைம் இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து நல்ல வால்யூம் கிடைக்கும். இல்லாட்டி 0.5 ml 1 ccன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஸ்டினன்ஸ் டைமும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஸோ செமன் கலெக்ட் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் நம்ம லேபுக்கு எடுத்துகிட்டு வரோம். நிறைய பேர்னால வந்து லேப்லேயே கலெக்ட் பண்ண முடியாது. நான் சொன்ன ரீசன்ஸ்னால இன்னும் லேபில் கலெக்ட் பண்ண முடியாது. ஸோ வீட்டிலேருந்து கலெக்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம வீட்டிலேருந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்தால் வித்தின் 2 hours அவங்க வரணும். வித்தின் 2 hours வந்து ஷர்ட் பாக்கெட்டில் பாடி டெம்பரேச்சர் க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஷர்ட் பாக்கெட்டில் வச்சுட்டு வந்தால் பெட்டர். ஸோ வித்தின் 2 hours வந்து அவங்க கண்டெய்னர் வந்து லேபிள் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி சில பேசிக் பிரின்சிபல்ஸில் அவங்க வந்து செமன் சாம்பிளை கொடுத்தாங்கன்னா தென் செமன் அனாலிசிஸ் பண்ணுறப்போ ரிப்போர்ட்ஸ் வந்து கரெக்டாக வரும். ஓஎம்ஜி டாக்டர், எவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்லி தான் தெரியும். ஸோ இதை பற்றி வந்து இன்னும் நிறைய சந்தேகங்கள் மக்களுக்கு எழுந்திருக்கலாம், கேட்க ரெடியாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் காலர்கிட்ட பேசிடுவோம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம், சந்திரசேகர் பேசுறேன், வேலூர் காப்பாடியிலேருந்து. வாங்க சந்திரசேகர், எப்படி இருக்கீங்க? சௌக்கியம். நீங்க எப்படி இருக்கீங்க பிரீத்தி சுரேஷ்? நல்லா இருக்கேன் சந்திரசேகர். ஸோ இன்னைக்கு எத்தனை கொஸ்டின்ஸோட வந்திருக்கீங்க? ஒரே ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். சிம்பிள் கொஸ்டினா? நீங்க கேளுங்க, அது சிம்பிளான்னு நாங்க சொல்றோம். டாக்டர் கார்த்திக் இருக்கார், பேசுங்க. குட் மார்னிங், எப்படி இருக்கீங்க கார்த்திக்? நல்லா இருக்கேன் சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் என்ன சொல்றது, புது ப்ரோக்ராம்ஸ் சயின்ஸ் இருக்கீங்களா? சந்திரசேகர் உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது, சிக்னல் இருக்க இடமா பார்த்து பேசுங்க. ஓகேவா? பேட்டா சொல்லுங்க. யா ஸோ இந்த ஹார்மோன் லெவல்ஸ் அப்படிங்கறத இன்ஜெக்ஷன் மூலியமா, டேப்லெட் மூலியமாகவும் சில பேச்சஸ் மூலியமாகவும் கொடுக்குறாங்க. ஸோ பெஸ்டான ஒரு ஹார்மோன் லெவல் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சோம்னா எது பெஸ்ட் மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்? அது டேப்லெட்டா கொடுக்கறது தான் பெஸ்டா இருக்குமா, 3 மெத்தட்ஸ் கூட ஓகேவா? எது பொதுவாக டாக்டர் சொல்லுவாங்க? ஓகே, நன்றி சந்திரசேகர் உங்கள் கேள்விக்கு. ஸோ சந்திரசேகர் வந்து கேட்டது வந்து அவ்வளோ ஆடிபிளாக இல்லை நமக்கு. பட் பேசிக்லி அவர் என்ன கேட்க ட்ரை பண்ணியிருந்தாருன்னா, ஹார்மோன் சப்ளிமெண்ட்ஸ் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம கொடுக்குறோன்னா என்ன மாதிரி அதை எடுத்துக்கலாம், எந்த ஃபார்மில் எடுத்துக்கலாம், ஜெல் ஃபார்மில் எடுத்துக்கலாமா, இல்லை டேப்லெட் ஃபார்மில் எடுத்துக்கலாமா, இல்லை இன்ஜெக்ஷன் ஃபார்மில் எடுத்துக்கலாமான்னு. ஸோ ஜெல் ஃபார்ம்லேயும் கொடுக்க முடியும், டேப்லெட்ஸாகவும் கொடுக்க முடியும், அண்ட் இன்ஜெக்ஷனாகவும் கொடுக்க முடியும். ஜெல் ஃபார்ம் என்னென்னா பாடியில் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஹேர் இருக்கக்கூடாது. உடம்புல முடி இருந்ததுன்னா அந்த ஜெல் வந்து லைக் அப்சர்வ் ஆகாது. ஸோ யூஸ்வலாக பேஷண்ட்ஸ்க்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா ஷேவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஷோல்டர், செஸ்ட் ஹேர் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேன் கடியில் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் யூ கேன் லைக் ட்ரை ஆனப்புறம் போகலான்னு சொல்லி. செகண்ட் இது வந்து டேப்லெட்ஸ். ஸோ டேப்லெட்ஸும் நம்ம வந்து ஓரல் ப்ரிப்பரேஷன் ஆஃப் டேப்லெட்ஸ் கொடுக்கலாம். பட் ஹார்மோன் வந்து குயிக்காக ரீச் பண்ணணும் பாடி அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா பெஸ்ட் வேஸ் டு கிவ் இன்ஜெக்ஷன்ஸ். இன்ஜெக்ஷன்ஸோட இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம வந்து டெப்போ இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கலாம். டெப்போ இன்ஜெக்ஷன்ஸ்னால் ஒரு ப்ரொலாங் பீரியட் ஆஃப் டைம். அதாவது இப்போது ஒரு வாட்டி நம்ம டெஸ்டாஸ்ட்ரான் டெப்போ இன்ஜெக்ஷன் கொடுத்தோம்னா அந்த டெப்போ இன்ஜெக்ஷன் மேபி ஒரு 6 weeks to 8 weeks வரைக்கும் அந்த டெப்போ இன்ஜெக்ஷனே தாங்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம இன்னொரு இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருக்கும். வேறு டேப்லெட்ஸ்னால் நம்ம டெய்லி எடுக்கணும், ஜெல்னால் நம்ம டெய்லி எடுக்கணும். ஓகே டாக்டர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய விதமான கேள்விகள் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். சந்திரசேகர் வந்து ஸ்டார்டிங்லேயே வேறு லெவலில் கெட்டு போயிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் காலை வெயிட் பண்ணுறாங்க, பேசிடுவோம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேம், விக்னேஷ் பேசுகிறேன். விக்னேஷ் வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன எப்பவுமே வாய்ஸில் இருக்க உற்சாகம் குறையுது, என்னாச்சு? என்னன்னு தெரியல மேம், ரொம்ப மாறி இருக்கு. அப்செட்டாக இருக்கீங்க? டோன்ட் வரி, கார்த்திக் சார் இருக்காரு, பேசுங்க, சரியாடுவீங்க. தேங்க்யூ மேம். வணக்கம் சார். வணக்கம் விக்னேஷ், எப்படி இருக்கீங்க விக்னேஷ்? சார் நான் நல்லா இருக்கேன். உங்களுக்கு எத்தனை வாட்டி நான் சார் உங்கள் நம்பர்லாம் கொடுத்தீங்க, உங்கள் மெசேஜ்லாம் பண்ண ஒரு பேர் ரிப்ளையே பண்ணேன் சார். ரொம்ப நன்றி உங்கள் யூடியூப் காமெண்ட்ஸ்க்கெலாம். பட் நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் உங்களுக்கே வந்து விடை தெரியும் தான் நிறைய வாட்டி எனக்கு தோணுது விக்னேஷ். ஏன்னா நீங்கள் வந்து நல்ல யூஆர் வெரி வெரி வெல் ரெட் பர்சன். நீங்கள் நல்லா வந்து படிக்கிறீங்க, நிறைய ரிசர்ச் பண்ணுறீங்க. நீங்கள் கேட்குற கேள்விங்களே வந்து ரொம்ப அறிவுபூர்வமான கேள்விங்களாக இருக்கும். ரொம்ப வந்து இந்த கேள்விங்களே ஆர்டினரி கொஸ்டின்ஸே நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஸோ அதனால தான் உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுற கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குப்போ நான் யோசிப்பேன், விக்னேஷ் வந்து நிஜமாலே தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறாரா இல்லாட்டி நமக்கு வந்து டைம் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறாரா அப்படின்னு. இல்லை அப்படி இல்லை சார், நான் வந்து சரி நீங்கள் வந்து அந்த ஷோவில் வந்து உங்கள் நம்பர் கொடுத்துருந்தீங்க. சரி நான் வந்து உங்கள் டவுட் கேட்கறதுக்கு தான் ஃபோன் பண்ணல சார், கால் பண்ணல, இந்த மாதிரி மெசேஜ் பண்ணல. நான் வந்து சரி ஒரு விஷஸ் பண்ணுறதுக்கு ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு. விக்னேஷ் சில் நம்ம அதை பேசுவோம் தொடர்ந்து. இன்னைக்கு என்ன क्वेश्चन சொல்லுங்க? ஓகே மேம், ஓகே சார். இப்போ வந்து இந்த சோயா பீன்ஸ் அதெல்லாம் சாப்பிட்டா பிரச்சனை உடம்புக்கு அப்படின்றாங்க சார், அது உண்மையா பொய்யா சார்? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க, சோயா பீன்ஸ் எல்லாம் சாப்பிடலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. சோயாவில் ஆக்சுவலாக ஐசோஃப்ளேவோன்ஸ்னு சொல்லி இருக்கு. ஸோ அந்த ஐசோஃப்ளேவோன்ஸ் வந்து இந்த ஹார்மோன்ஸ், அதாவது பெண்களுக்கு வந்து ஈஸ்ட்ரஜன் சப்ளிமெண்ட்ஸ், அதாவது மெனோபாசல் இது ஹெச்ஆர்டி அப்படின்னுவோம், ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெனோபாஸ் ஆன பெண்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ஹார்மோன்ஸ் கொடுக்காம இந்த மாதிரி ஐசோஃப்ளேவோன்ஸ்ன்னு கொடுத்தோன்னா அது வந்து இந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோனோட அது ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லாமல் பட் அதே மாதிரி எஃபெக்ட் கொடுக்குற அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி லைக் சோயாபீன்ஸ் எல்லாம் வந்து விமெனுக்கு வந்து யூஸ்வலாக அட்வைஸ் பண்ணுவாங்க. மென்னுக்கு ஸ்பெசிஃபிக்காக சோயான்னு சொல்லி லைக் யாரும் வந்து சொல்கிறது இல்லை. பட் நான் முன்னமே சொன்ன மாதிரி ட்ரை ஃப்ரூட் ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து லைக் நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். யூனோ எஸ்பெஷலி வால்நட்ஸ் அண்ட் வந்து ஆமண்ட்ஸ் வந்து நீங்கள் சாப்பிடலாம். ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம். ஹலோ, என் பேர் சுமித்ராங்க, சேலம் மாவட்டத்துல பேசுறேன். சொல்லுங்க சுமித்ரா, என்ன சந்தேகம் கேளுங்க. டாக்டர் கார்த்திக் குணசேகர் இருக்காரு, பேசுங்க. என்னோட தங்கச்சிக்குங்க கல்யாணம் ஆகி 9 மாசம் ஆகுது. இன்னும் கன்சீவ் ஆகல. ஆனா 4 மாசத்துக்கு ஒருக்கா, 3 மாசத்துக்கு ஒருக்கா இப்படிதான் தலை குளிக்கிறாங்க. ஓகே, அதனால என்ன ப்ராப்ளம், எதனால அப்படி இருக்கலாம்னு கேட்டுக்கலாம் சார். சாரி, 4 மாசத்துக்கு என்ன சொல்றீங்கம்மா? 4 மாசத்துக்கு ஒருக்கா தான் தலை குளிக்கிறாங்க. கல்யாணம் ஆகி 9 மாசம் ஆகுது. சரி சரி, ஓகே ஓகே. அண்ட் உடல் என்ன வயசுமா உங்களுக்கு? 4 மாசம் 5 மாசம் இப்படிதான் போறாங்க. இல்ல என்ன வயசு உங்களுக்கு? அவங்களுக்கு 23. 23 வயசா? சரி, ஓகே. யூஸ்வலா 23 வயசுல அந்த பீரியட்ஸ் இரெகுலரா வருதுன்னா அது வந்து பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ்னு சொல்லுவோம்மா, பிசிஓடி அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ பிசிஓடி ப்ராப்ளம்னால தான் யூஸ்வலாக உங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கலாம். ஸோ நீங்கள் டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போங்க. கூட்டிகிட்டு போனீங்கன்னா மேபி சிம்பிள் அனிமியா இருந்தால் கூட அந்த மாதிரி இரெகுலர் பீரியட்ஸ் வரும். ஸோ டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போங்க. மேபி சில ஹார்மோன் டேப்லெட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லாட்டி உடல் ரொம்ப பருமனாக இருந்தாங்கன்னா வெயிட் கொஞ்சம் குறைக்க சொல்லுங்கள். வெயிட் குறைச்சாலே வந்து அவங்களுக்கு வந்து ஹார்மோன்ஸ் ரெகுலரைஸ் ஆகி பீரியட்ஸும் ரெகுலரைஸ் ஆகும். ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நிறைய பேர் பேசிட்டே இருக்காங்க. இன்னொரு காலர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். மேடம் என்னோட பேர் முருகேசன், பெரியமனூர்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் முருகேசன் சார், உங்கள் டவுட்ஸ் கேளுங்க. டாக்டர் கார்த்திக் இருக்காரு, பேசுங்க. மேடம் இப்போ ஜென்ரலாக வந்து ஏஜ் அதிகமாக அதனுடைய இன்ட்ரெஸ்ட் குறையும் மேடம். செக்ஸ் எஜுகேஷன் மூலமாக இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, இல்லை ஆஸ் யூஸ்வலாக உடம்போட நேச்சுரலாக அமையும் மேடம் அது? இல்லை, உங்களுக்கு என்ன வயசு சார்? 60 சார், நியர்லி 60. 60 வயசு ஆகுது. செக்ஸில் இன்ட்ரெஸ்ட் குறையுதுன்னு சொல்கிறீங்களா, இல்லை வீரியம் குறைவாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? இல்லை நேச்சுரலாக வருமா, இல்லை நம்ம வி ஹவ் டு கிரியேட் அவர் செல்ஸ், நம்மளே அதை இது தூண்டிக்கணுமா அப்படின்னு கேட்கலாம். இல்லை எனக்கு உங்கள் ப்ராப்ளம் என்னன்னு புரியல. உங்களுக்கு வயசாகுதுன்னு சொல்லிட்டீங்க. ஸோ அதனால செக்ஸில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் குறையுதுன்னு சொல்கிறீங்களா, இல்லாட்டி வந்து என்னால் வந்து இயங்க முடியலன்னு சொல்கிறீங்களா? இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். இப்போ ஆனால் குறைஞ்சா நம்ம என்ன பிகாஸ் ஃபால்ட் ஆஃப் தி ஃபுட்டா இல்லை நேச்சுரா அப்படி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ஜென்ரலாகவேங்க ஏஜ் ஆச்சுனாலே உங்களுக்கு வந்து ஏஜ் அசோசியேட்டட் அது ஹார்மோன் டிக்ளைன் இருக்கும். ஸோ இந்த டெஸ்டாஸ்டரான்ற ஹார்மோன் தான் மெயினாக நமக்கு வந்து உங்களுக்கு ஸ்டிமுலேஷன், டிசைர், இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து தூண்டுறது வந்து டெஸ்டாஸ்டரான் தான். ஸோ டெஸ்டாஸ்டரான் வந்து குறைவாக இருந்ததுன்னா தென் டெஃபினட்டாக நீங்கள் வந்து இதை நீங்கள் ஃபீல் பண்ண தான் போகிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து சரி எனக்கு வந்து செக்ஸ் ட்ரைவ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு உங்கள் சிம்டம்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி டெஸ்டாஸ்டரான் லெவலும் செக் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்டாஸ்டரான் லெவலும் குறைவாக இருந்ததுன்னா அப்போ வந்து நீங்கள் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பிக்கு போகலாம். ஸோ டெஸ்டாஸ்டரான் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு செக்ஸில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட், டிசைர், அப்புறம் உங்களோட லிபிடோ, எரெக்ஷன் எல்லாமே வந்து பெட்டர் ஆகும். ஸோ உங்கள் ஏஜ் இஸ் ப்ராபப்ளி ரைட். ஸோ நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் போய் டாக்டரை பார்க்குறது ஒரு அட்வைசபிள். ஓகே டாக்டர். ஸோ வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காலர்ஸ் இருக்காங்க. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு இருக்கோம். பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து தன்னை வந்து இன்ஃபர்டைலாக இருக்கேன் அப்படின்றத வந்து அவரே ரெக்கக்னைஸ் பண்ண வந்து என்ன பண்ணணும்? என்ன வயசில் கேட்குறீங்க? மீனிங் லைக் கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்கிறீங்களா, இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி தானே தெரிஞ்சாதானே நல்லா இருக்கும். ஸோ இந்த டவுட் வந்து எல்லாருக்கும் வரதில்லைங்க. மீன் லைக் நம்ம இன்ஃபர்டைலாக இருப்போன்னு வரதில்லை. பட் யாருக்கு அந்த மாதிரி டவுட் வரும்னா யூஸ்வலாக ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. ஓகே, அதாவது ஒருத்தர் ஃபேமிலியில் ஓகே பிரதருக்கு வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ரிலேட்டிவ்ஸில் வந்து ஸ்பம் கவுண்டே இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுட் வரலாம். ஓகே. ஸோ மென் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் வந்து இதுதான், ஸ்பம் கவுண்ட் தான். ஸோ அவங்க இப்போ நிறைய மென் பார்த்தீங்கன்னா கிளினிக் வந்து ப்ரீமேரிட்டல் ஹெல்த் செக்அப்னு ஒன்று வருவாங்க. ஓகே. ஸோ கல்யாணத்துக்கு நான் ஃபிட்டான்னு சொல்லி. ஸோ இதில் என்ன வாட் இஸ் இன்வால்வ்டுன்னு பார்த்தீங்கன்னா போத் ஃபர்டிலிட்டி as well as செக்ஷுவல் ஹெல்த் ரெண்டுமே வந்து இதில் வந்து இன்வால்வ்டு. ஃபர்டிலிட்டி ஹெல்த்தும் இம்பார்ட்டன்ட், செக்ஷுவல் ஹெல்த்தும் இம்பார்ட்டன்ட். ஸோ இது ரெண்டுமே வந்து ப்ரீமேரிட்டல் ஹெல்த் செக்அப் பண்ணுறப்போ நம்ம வந்து ஃபுல்லாக ஹார்மோன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேன்ஸ் பண்ணி டெஸ்டஸ் நல்லா இருக்கா, ஆணுறுப்பு நல்லா இருக்கா, அப்புறம் சிமெண்ட் டெஸ்ட் பண்ணி உயிரணுக்கள்லாம் கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பேசிக்லி ஏஜ்ன்றது இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி மேபி பிஃபோர் மேரேஜ் இந்த ப்ரீமேரிட்டல் செக்அப் அவங்களுக்கு வேணும்னு தோணுச்சுன்னா they can always come and get tested. ஓகே டாக்டர். இன்னொரு காலர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். சார், எங்கள் பேர் பெருமாள் சார். நாங்கள் வந்தாவசிலேருந்து பேசுகிறோம். பெருமாள் சார் சொல்லுங்க, உங்கள் சந்தேகம் கேளுங்க. டாக்டர் கார்த்திக் குணசேகரன் இருக்காரு, பேசுங்க. சார், எங்களுக்கு வயசு 35 ஆகுது சார். சொல்லுங்கள். லாஸ்ட் ஃபுட்லாம் பார்த்துட்டு சார், முதல் பெண் குழந்தை பிறந்து, ரெண்டாவது நீர்க்கட்டி இருக்குன்னு எங்கள் ஒய்ஃபுக்கு சொன்னாங்க சார். என்னங்க? நீர்க்கட்டி இருக்குன்னு ப்ராப்ளம். நீர்க்கட்டி, ஓகே 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 சரி. எனக்கு வீரியம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க சார். சரி. அதனால டேப்லெட் எடுத்துக்கணும். ரெண்டாவது குழந்தைக்கு கன்சீவ் ஆகணும் நாங்களும் எதிர்பார்க்குற முடியல சார். சரி. அது என்ன ப்ராப்ளம் சார்? இப்போ ஒய்ஃப்க்கு என்னங்க வயசாகுது? வயசு அவங்களுக்கு வந்து 28 வயசு ஆகுது சார். சரி. இப்போ நீர்க்கட்டி இருக்குன்றாங்களா ஒய்ஃப்க்கு? இப்போ டேப்லெட் பார்த்த போது பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த 3 வருஷமா பார்க்குறோம், ஒன்றும் சரியாகல சார். சரி. உங்கள் உயிரணுக்கள்லாம் கரெக்டாக இருக்கா? கவுண்ட் எல்லாம் சரியா இருக்கா? உயிரணுக்கள் கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குன்றாங்க சார் ரொம்ப. சரி. அப்போ 2 பேருக்கும் பிரச்சனை இருக்குல்லங்க, அதனால தான் கொஞ்சம் டைம் ஆகுது. பாருங்க, உங்கள் ஒய்ஃப்க்கும் நீர்க்கட்டி இருக்கு, உங்களுக்கும் வந்து உயிரணுக்கள் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ 2 பேருக்குமே ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் ஃபர்டிலிட்டி வந்து டைம் ஆகிட்டே போகுது. நீங்கள் மேபி கொஞ்சம் அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னிக்ஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ ஐயுஐன்னு ஒன்று இருக்குது. அதாவது உங்கள் விந்து எடுத்து கான்சன்ட்ரேட் பண்ணி ஸ்ட்ரைட்டாகவே வந்து உங்கள் ஒய்ஃபோட யூட்ரஸ் உள்ள தள்ளுற மாதிரி ஒரு டெக்னிக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெக்னிக் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மேபி கொஞ்சம் சக்ஸஸ் ரேட் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நிறைய பேர் பேசிகிட்டே இருக்காங்க. இன்னொரு காலர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர்.
ஓகே, லைன்ல இருந்து கட் ஆயிருக்காங்க. டாக்டர் என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து ஹார்மோன் டெஸ்ட் பத்தி நிறைய சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி வர ஆண்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது அதில் என்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கும்? ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணது வந்து செமென் டெஸ்டிங் பற்றி பேசணும். ஸோ செமென் டெஸ்டிங்கோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அதெல்லாம் பேசணும். பட் அது கூட வந்து கொராபரேட்டிவ் டெஸ்ட், எப்போவுமே செமென் டெஸ்ட் வந்து நம்ம தனியாக பண்ண முடியாது. ஸோ அது கூட நம்ம சில ஸ்கேன் சொல்லுவோம், சில பிளட் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ பிளட் டெஸ்ட்னு பண்ண ஆரம்பித்தோன்னா முக்கியமான பிளட் டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன் டெஸ்டிங் தான். பட் அதுக்கு முன்னாடி ரொம்ப பேசிக்காக நம்ம வந்து மென்னில் என்ன செக் பண்ண போகிறோம்னா பிளட் சுகர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா டயபெட்டிஸ் இருந்ததுன்னா பேஷண்ட்ஸ்க்கு அது டெஃபினட்டாக ஸ்பெர்மோட குவாலிட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ அதனால வந்து நம்ம பிளட் சுகர் பார்க்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கூடவே வந்து நம்ம கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் எல்லாம் செக் பண்ண போகிறோம். பேசிக்காக லிவர் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கா, கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா இருக்கா, ஹீமோக்ளோபின் எப்படி இருக்குது, ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கான்றது நம்ம பார்த்தாகணும். அண்ட் இன்ஃபெக்ஷன், ஜென்ரலாக டபிள்யூபிசி கவுண்ட்ன்றது தான் நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் பற்றி சொல்லும், ஒயிட் பிளட் செல் கவுண்ட்ன்றது. ஸோ அந்த ஒயிட் பிளட் செல் கவுண்ட் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா தென் இந்த பர்சனுக்கு வந்து ஏதோ இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஏன்னா அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்பெர்ம்ஸை வந்து அஃபெக்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. சிமென்லேயும் அடுத்த இன்ஃபெக்ஷன் வரலாம். ஸோ அதனால வந்து நம்ம டபிள்யூபிசி கவுண்ட்டையும் பார்த்துப்போம். ஸோ முக்கியமான ஹார்மோன் டெஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டெஸ்டஸ்லேருந்து வர ஹார்மோன் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்டாஸ்ட்ரான், நான் நிறைய பேசியிருக்கேன் டெஸ்டாஸ்ட்ரான் பற்றி, நம்ம ப்ரோக்ராம்ஸ் நிறைய பேசியிருக்கோம். பட் பேசாத சில ஹார்மோன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா பிரெயின்லேருந்து வர சில ஹார்மோன்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமாக என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்ஹெச்னு ஒரு ஹார்மோன் இருக்குது, எல்ஹெச்னு ஒரு ஹார்மோன் இருக்குது, ப்ரோலாக்டின் ஒரு ஹார்மோன் இருக்குது. அடிஷ்னலாக மென்னுக்கு என்ன ஹார்மோன்ஸ் பார்க்கணும்னா தைராய்டு கிளாண்ட்லேருந்து வர அந்த தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட், அதாவது தைராய்டு ஹார்மோன்ஸ் இதுவும் பார்க்கணும், பிரெயின்லேருந்து வர ஹார்மோனும் பார்க்கணும். ஸோ தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஒன்று வரும். ஸோ அதுவும் நம்ம பார்த்தாகணும். ஸோ என்ன சிக்னிஃபிகன்ஸ் இந்த ஹார்மோன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த எஃப்எஸ்ஹெச்ன்ற ஹார்மோன் தான் டெஸ்டஸில் ஆக்ட் பண்ணி ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ எஃப்எஸ்ஹெச் வந்து லெவல்ஸ் வந்து நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ எஃப்எஸ்ஹெச் லெவல் வந்து நார்மலாக இருந்ததுன்னா ஓகே, டெஸ்டஸ் வந்து யூஸ்வலாக நார்மல்னு வச்சுக்கலாம். பட் எஃப்எஸ்ஹெச் லெவல் ரொம்ப அதிகமாக போச்சுன்னா டெஸ்டஸ் வந்து சரியாக ஃபங்க்ஷன் பண்ணல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் எல்ஹெச்ன்ற ஹார்மோன். ஸோ எல்ஹெச்ன்ற ஹார்மோன் தான் டெஸ்டஸில் ஆக்ட் பண்ணி டெஸ்டாஸ்ட்ரான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ எல்ஹெச் லெவல்ஸும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரோலாக்டின்ற ஹார்மோன் வந்து செக்ஷுவல் தைராய்டு ஹார்மோனோட ரிலேட்டடாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து செக்ஷுவல் ஃபங்க்ஷனுக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணும். ஸோ ரொம்ப ஹை ப்ரோலாக்டின் லெவல்ஸ் எல்லாம் போச்சுன்னா அப்புறம் வந்து செக்ஷுவல் ஃபங்க்ஷன்லாம் வந்து ரொம்ப அடி வாங்கும், இஜாக்குலேஷனும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அது வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹார்மோன் டெஸ்ட் நம்ம வந்து மென்ஸ் ஹெல்த்தில் வந்து பார்க்குறோம். கண்டிப்பாக பண்ணணும். ஓகே டாக்டர். அண்ட் லாஸ்ட் காலர்கிட்ட பேசும்போது வந்து நீர்க்கட்டிகள் பற்றி பேசணும் இல்லையா? ஸோ எந்த அளவுக்கு நீர்க்கட்டி வந்து ஒருத்தவங்களோட அந்த குழந்தை பிறக்கிறத பாதிக்கும் அப்படின்றத பேசலாம். ஒரு காலர் வந்துட்டாங்க அதுக்குள்ள. வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்க சார். அப்படியே டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க பார்க்கலாம். பண்ணிட்டீங்களா? ஓகே சார், உங்கள் டவுட்ஸ் கேளுங்க. டாக்டர் கார்த்திக் இருக்காரு, பேசுங்க. ஹலோ, சொல்லுங்க. உங்க பேர் என்னங்க? நாசர். நாசர், சொல்லுங்க நாசர். எங்கேருந்து பேசுறீங்க? சார் கோயம்புத்தூர் சார் நானு. சரி, சொல்லுங்க நாசர். நாசர் சார், யூரின் போனா புரட்சத்து கலந்து போற மாதிரி அந்த யூரின் குடிச்சு பார்த்தா அந்த முட்டை உடச்சு பார்த்த மாதிரி இது மாதிரி இருக்கு. என்ன சார் காரணம்? ஓகே, நுரையா இருக்குன்றீங்களா? என்ன சார்? இல்லை சார், அது இல்லை, அந்த சளி போன மாதிரி முட்டை உடச்சு போட்டா என்ன இருக்குங்க? ஓகே. யூரின் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? யூரின் டெஸ்ட் பண்ணீங்களா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்றேங்க சார். இது பார்த்தா சுகர் வச்சா இருக்கிறதுனால எனக்கு பயமா இருக்காது. சரி, பட் பண்ணிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். ஓகே, எரிச்சல் ஏதாவது இருக்குங்களா யூரின் போனீங்கன்னா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரி, ஓகே. ஆக்சுவலாக யூரினில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். யூரின் கல்ச்சர் பண்ணியிருக்கீங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கிட்னி டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அதுலேயும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா நம்ம இதை பற்றி யூஸ்வலாக வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை வேணால் கொஞ்சம் எக்ஸாமின் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து சில ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து உங்கள் பாடிக்கு வந்து ஒத்துக்காது. ஸோ அது வந்து யூரின் போகிறப்பறம் அந்த ஸ்டென்ச் எல்லாம் வர்றதுக்கு ரீசன் வந்து மெயினாக நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடில் இருக்கிற ப்ராப்ளம் தான். ஸோ மேபி கொஞ்சம் டயட் ஆல்டர் பண்ணி பாருங்கள். ஒருவேளை ரொம்ப நான் வெஜிடேரியன் ஃபுட்டோ இல்லை ரொம்ப ஸ்பைசி ஆயிலி ஃபுட் சாப்பிட்டிங்கன்னா அந்த மாதிரி டயட்லேருந்து கொஞ்சம் ஈஸ் டவுன் பண்ணி கொஞ்சம் ரொம்ப ஸ்பைசி ஃபுட் இல்லாமல் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள், பார்க்கலாம் நம்ம. ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம நீர்க்கட்டிகள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அது எந்த அளவுக்கு வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணுது அந்த குழந்தை பிறக்கிறத தடை பண்ணுறதுல? ஸோ நீர்க்கட்டிகள்ன்றது பெண்களில் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், ரொம்ப க்ரூஷியல் கூட. ஏன்னா வந்து நீர்க்கட்டிகள்ன்றது எப்பவுமே வந்து சினைப்பைகளில் தான் வந்து வருது. ஸோ அந்த மாதிரி வந்ததுன்னா ஓவரீஸோட ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும். அதுதான் எவ்ரி மந்த் வந்து அந்த முட்டையை வந்து ரிலீஸ் பண்ணணும், எக்கை ரிலீஸ் பண்ணி ஆகணும்.
அந்த எக் ரிலீஸ் பண்ணாதான் அந்த எக் போய் ஸ்பாமை மீட் பண்ணி நமக்கு வந்து பேபி வரும். பட் இந்த எக் ரிலீஸ் பண்ணுறதுலேயே ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த நீர்க்கட்டிகள் வந்துச்சுன்னா, அதாவது இந்த பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா அவங்களால வந்து அந்த எக்கை ரிலீஸ் பண்ண முடியாது சரியா. அப்படியே எக் ரிலீஸ் பண்ணால் கூட வர்ற எக்கோட குவாலிட்டி வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்ல குவாலிட்டி எக் வரலன்னா தென் வந்து பேபி வராது. ஸோ நீர்க்கட்டிகள் இருக்குதுன்றது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. பட் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஆல்மோஸ்ட் அபவுட் 90% ஆஃப் விமனுக்கு நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா சின்ன சிஸ்ட்டுன்னு இப்படி வந்துட்டே இருக்கும். புரியுதுங்களா? பட் அதெல்லாமே வந்து நமக்கு வந்து பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ன்னு நம்ம எடுத்துக்க கூடாது. ஸோ அது ஒரு சிண்ட்ரோம்னு ஒன்று இருக்குது. ஸோ இவ்வளோ வந்து ஸ்கேனில் இவ்வளோ ஃபாலிகல்ஸ் இருக்கணும், இந்த சைஸ் இருக்கணும், அப்புறம் பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கணும், இவ்வளோ வெயிட் இருக்கணும், ஹேர் ப்ராப்ளம்ஸ் இருக்கணும், அவங்களுக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கணும். ஸோ இதெல்லாம் சேர்த்து போடுறது தான் இந்த பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம். ஸோ இது மட்டும் வெறும் ஒரு ஸ்கேன் பண்ணி நீர்க்கட்டிகளை மட்டும் வச்சுட்டு நிறைய லேடிஸ் வந்து சரி நமக்கு வந்து நிஜமாலே பெரிய ப்ராப்ளம் இருக்குது, நம்ம குழந்தை வராது போல நினச்சிக்கிறாங்க. பட் அதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் கரெக்ட். ஓகே டாக்டர். அண்ட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்கோர்ஸ் அப்படின்ற ப்ராசஸ் நம்ம எடுத்தாலே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு சைடு இருந்தாலும் மென்டலி வந்து அவங்க வந்து அதில் வந்து இன்வால்வாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க. சைக்காலஜிக்கலி அவங்க ப்ரிப்பேர்டாக இருக்கணும்னு சொல்லி. அண்ட் நிறைய கப்பிள் நம்ம பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லவ்விங்காக இருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இருப்பாங்க. இது எதனாலன்னு சைக்காலஜிக்கலி சொல்லுங்கள். ஐ டோன்ட் நோ, இது ட்ரூ அது. ஐ மீன் லைக் ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் வந்து எல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க, அப்புறம் வந்து இல்லாத மாதிரி இருப்பாங்களா? எவ்வளோ மூவிஸில் பார்க்குறோம். சரி, அதை வந்து நம்ம ஐ திங்க் இட் வேரியஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். பட் நீங்கள் சொன்ன மாதிரி செக்ஸ் இஸ் ஆஸ் மச் அஸ் இன் த மைண்ட் அஸ் இன் த பாடி. புரியுதுங்களா? ஸோ ஒரு மென்டல் கனெக்ட் இல்லாமல் ஜஸ்ட் ஃபிசிக்கலாக வந்து ஒரு ஆக்ட் மட்டும் நம்ம வந்து ட்ரை பண்ணோம்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். கொஞ்ச நாளைக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பட் அதுக்கப்புறம் வந்து அந்த மென்டல் கனெக்ஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பார்த்தாலும் வந்து கப்பல் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு இருந்ததுன்னா டெஃபினட்டாக வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து வரதான் செய்யும். பட் த ட்ரிக் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் தி அதர் பர்சன் இஸ் ட்ரைங் டு சே. அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்றது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்து அடுத்தவங்ககிட்டேருந்து வர எதிர்பார்ப்புகள் வந்து ரொம்ப குறைவாக வச்சுக்கணும். எக்ஸ்பெக்டேஷனை வந்து நம்ம எப்பவுமே கப்பல்ஸில் வந்து நான் கொடுக்குற சிம்பிள் அட்வைஸ் இதுதான். எக்ஸ்பெக்டேஷனை வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண தான் ப்ராப்ளம் வரப்போகுது. எக்ஸ்பெக்டேஷனோட ஸ்டாண்டர்டே வந்து கீழே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ மென்டல் அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லைன்னா டெஃபினட்டாக கப்பல்ஸ் கேனாட் ஹேவ் அ குட் செக்ஸ் லைஃப். ஸோ எப்போவுமே வந்து அவங்க தே ஹேவ் டு ஒர்க் ஆன் தட். நான் வந்து இப்போ வந்து சொல்லி அனுப்புவேன், எவ்வளோ வந்து அட்வைஸ் கொடுத்து சரி நீங்கள் போய் இந்த டைமில் செக்ஸ் வச்சுக்கணுன்னா செக்ஸ் தெரப்பின்னு ஒன்று பண்ணுவோம். அந்த தெரப்பி பண்ணுறப்ப கூட கப்பல்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரமாட்டாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு திருப்பி. இப்போ இன்றைக்கி நான் அனுப்புறேன்னு வச்சுக்கோங்களேன், போயிட்டு நெக்ஸ்ட் வீக் வாங்கினா வரமாட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கழிச்சு வருவாங்க. என்னங்க ஆச்சுன்னா, இல்லைங்க வீட்டில் சண்டை, இங்கே திட்டினாங்க, அவங்க சம்திங். ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை ப்ளேம் பண்ணுவாங்க, ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை ப்ளேம் பண்ணுவாங்க. கடைசியில் நான் சொன்னேன் 2 பேரும் தப்பு. ஐ ஆல்வேஸ் சே தட் both of you are in the wrong. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ட்ரீட்மெண்ட் வில் நாட் ஒர்க். ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் முதல்ல இம்ப்ரூவ் பண்ணுங்க. சப்போஸிங் முடியலையா, கோ see a counselor. இதில் அவங்க பண்ணுற பெரிய தப்பு என்னன்னா பேரண்ட்ஸ் இன்வால்வ் பண்ணுறது. சண்டை போட உடனே போய் பேரண்ட் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அவங்க வந்து பையன் தான் தப்புன்றது, பையன் அவங்க அம்மா வந்து இல்லை பொண்ணு தான் பிரச்சனைன்றது. இட் ஜஸ்ட் கீப்ஸ் கோயிங் ஆன். ஓகே டாக்டர். ஸோ இதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இன் டீட்டெயிலாக பேசலாம். காலர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். ஹலோ. Yeah, are you able to hear me? எஸ். உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோட பேரு பிரேமலதா. I'm 23 years old. சொல்லுங்க பிரேமலதா, திருமணம் ஆயிடுச்சா? இல்ல, I'm unmarried. ஓகே. எனக்கு பீரியட் கரெக்டா வருது. ஓகே. எனக்கு அன்வான்டட் ஹேர் growth நிறைய இருக்கு. அதாவது ஃபேஸ் மீதி இடத்துலயும் இருக்கு, ஸ்டமக் அந்த மாதிரி இடத்துலயும் இருக்கு. ஓகே. ஸோ கைனகாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணும்போது இனிஷியலா வெயிட் ரெடியூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஓகே. அதுக்காக நான் கொஞ்சம் டயட்டிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணேன். ஸ்பைட் ஆஃப் தட் எனக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகல. ஓகே. ஆனா ஹார்மோனல் டெஸ்ட்லாம் எடுக்க சொன்னாங்க. ஸோ ஹார்மோனல் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு டெஸ்டோஸ்டெரான் அந்த மாதிரி ஹார்மோன்ஸ்லாம் செக் பண்ணோம். தைராய்டு டெஸ்ட் எடுத்தோம். தைராய்டு நார்மலா இருக்கு, ஹார்மோன்ஸும் நார்மலா இருக்கு. இப்ப சுகர் டெஸ்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. சுகர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, ப்ரீ டயபெட்டிக் அப்படின்னு சொல்றாங்க. மைல்ட் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கு, பீரியட் கரெக்டா வருது. ஓகே. சோ என்ன ப்ராப்ளம்னால இந்த அன்வான்டட் ஹேர் growth இருக்கு, அது எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ உங்க டவுட்ஸை கேட்டீங்க, தெளிவா சொல்றதுக்கு டாக்டர் கார்த்திக் குணசேகரன் இருக்காரு, பேசுங்க. ஹலோ. ஹலோ. வணக்கங்க. நீங்க சொன்னது எல்லாமே கிளாசிக்கல் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். நம்ம அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் இங்க ப்ரோக்ராம்ல. ஸோ கிளாசிக் பிசிஓஎஸ் மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் சொல்கிறீங்க ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் இருக்கேன்றீங்க, பீரியட்ஸ் பற்றி பேசுனீங்க, அதுக்கப்புறம் ஹேர் க்ரோத் பற்றி பேசுனீங்க.
ஸோ இது எல்லாமே வந்து பிசிஓஎஸ் தாங்க. ஸோ ஹார்மோனல் இரெகுலாரிட்டிஸ்னால தான் இந்த பிரச்சனைகளே வருது. ஸோ இதை நம்ம சரி பண்ணோம்னா மெயின் வந்து வெயிட் லாஸ். ஸோ வெயிட் லாஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வெயிட்டை வந்து லைக் என்ன உங்களுடைய ஸ்டிப்புலேட்டட் வெயிட்டோ அந்த வெயிட்குள்ளேயே உங்களுடைய வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா முக்கியமாக நீங்கள் வெயிட் குறைக்க உங்கள் ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேட்லேருந்து நார்மல் ஸ்டேட்டுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. இந்த ஆண்ட்ரஜன் செக்ரேஷன், இந்த ஆண்ட்ரஜன்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து அதாவது மேல் ஹார்மோன்ஸ், இந்த மேல் ஹார்மோன்ஸ் அதிகமாக வரதுனால தான் உங்களுக்கு வந்து மேல் பேட்டர்ன் ஹேர் க்ரோத், அதாவது தொப்புள் பக்கத்தில் செஸ்ட்டில் ஹேர் வருது, இல்லாட்டி ஃபேஷியல் ஹேர், இதெல்லாமே வந்து இட்ஸ் மேல் பேட்டர்ன். ஸோ மேல் பேட்டர்ன் வரதுக்கு என்ன காரணம்? மேல் ஹார்மோன் வரணும். மேல் ஹார்மோன் ஏன் வருது? உங்களோட ஹார்மோன் மெட்டாபலிசம் வந்து இந்த பாலிசிஸ்டிக் ஓவரியன் ப்ராப்ளம்னால அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ வெயிட் லாஸ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹார்மோனல் இஷ்யூ செட்டில் ஆகும். செட்டில் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ஹேர் க்ரோத் எல்லாமே வந்து பெட்டர் ஆகிடும். ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் காலர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கவிதா மேடம். கவிதா, உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது கவிதா? எனக்கு 26. ஓகே, திருமணம் ஆயிடுச்சுங்களா? திருமணம் ஆகி 6 இயர்ஸ் ஆகுது. ஓகே கவிதாம்மா, உங்கள் டவுட்ஸ் கேளுங்க, டாக்டர் கார்த்திக் இருக்காரு, பதில் சொல்லுவார். சரி, ஓகே ஓகே. சொல்லுங்க கவிதா. சார், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேபி வந்து மேரேஜ் ஆகி 1 இயரா பேபி இல்லை சார். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தது சார். அதுவும் வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் சார். எனக்கு தான் டேப்லெட் கொடுத்தாங்க, ஹஸ்பண்டுக்கு தரல. அதான் மென்ஷன்ஸ் ஆகி 2வது நாள்ல இருந்து டேப்லெட் கொடுத்தாங்க. அந்த மாதிரி கொடுத்து நெக்ஸ்ட் மந்தே வந்து பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு. குழந்தை பிறந்தது சார். ஆனா வந்து வெயிட் வந்து கம்மியா பிறந்தது சார். குழந்தை ஒரு 1.25 kg பிறந்தது. ஒரு 2 months தான் சார் இருந்தது குழந்தை. வந்து இறந்துச்சு சார் குழந்தை. சரிம்மா. ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாங்க கேட்டதுக்கு ஹாஸ்பிட்டல்ல. இப்ப வந்து மறுபடியும் இப்ப வந்து 4 years ஆகுது, இன்னும் நிக்கல சார். எனக்கு ஹஸ்பண்டுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து கம்மியா இருக்கு. அந்த பேபி உங்க ஹஸ்பண்ட் நீங்களும் ரிலேட்டடாமா? ஆமா சார், சொந்தக்காரங்க தான் சார். ஸோ சம்டைம்ஸ் அந்த மாதிரி சொந்தத்தில் வந்து கல்யாணம் பண்ண அந்த மாதிரி ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்குமா? ஏதாவது நீங்கள் அந்த பாப்பா வந்து ஏதாவது ஆட்டோப்சி பண்ணி பார்த்தீங்களா? அது வந்து கொஞ்சம் அந்த செல்ஸ் எல்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா பாப்பா அதுலேருந்து? பாப்பா அது வந்து அதெல்லாம் எதுவும் எடுக்கல சார். ஆனா பேபி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணோம். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குமோ அவங்க அப்படி ஒரு டவுட்ல தான் சொன்னாங்க. அதுக்குள்ள அங்கேயே ஹாஸ்பிட்டல்லே ஒரு 1 weekலயே இறந்துருச்சு சார். உங்க வீட்டு சைடுல ஐ மீன் லைக் உங்க ரிலேட்டிவ் சைடுல இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்காமா? லைக் யாராவது வந்து இந்த மாதிரி யாருக்கும் இல்லைங்க சார். இல்லையா? இந்த மாதிரி ஆயிருக்கு. ஆமாங்க சார். சரி, கொஞ்சம் ஜெனடிக் கவுன்சிலிங்னு ஒன்று இருக்குமா? அந்த ஜெனடிக் கவுன்சிலிங் கொஞ்சம் போங்க. அது வந்து நீங்கள் உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை போய் கேட்டாலே அவங்க சொல்லுவாங்க. ஸோ ஜெனடிக் கவுன்சிலிங்னா உங்களுக்கு மரபணுக்கள் மூலமாக என்னென்ன வியாதிகள் வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த மாதிரி வியாதிகள் ஏதாவது உங்களுக்கு இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஏன்னா அது வந்து தலைமுறையாக அது வந்து வழியாக வந்து போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி ஒரு வியாதி, அந்த வியாதி உங்களுக்கு இல்லாமல் வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண முடியும்னு சொல்லி நம்ம போய் நீங்கள் ஃபஸ்ட்டு ஜெனடிக் கவுன்சிலிங் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு அவங்க சொல்லுவாங்க. சப்போஸிங் அந்த ப்ராப்ளம் இல்லைன்னா இது வந்து ஒரு 1-off எபிசோடுன்ற மாதிரி நீங்கள் விட்டுறலாம். பட் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா தென் கொஞ்சம் ஹையர் ஸ்டெப்ஸ் நம்ம போக வேண்டியிருக்கும். நேச்சுரல் ப்ரெக்னன்சியில் வந்துன்னா இந்த மாதிரி தான் வர நிறைய சான்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம எம்ப்ரியோ செலெக்ஷன் அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுக்காக தான் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு ஹையர் சென்டர் போயிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு கொஞ்சம் கவுன்சிலிங் எடுத்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் காலர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ரமேஷ், சென்னை. சொல்லுங்கள் ரமேஷ் சார், உங்கள் டவுட்ஸ் கேளுங்க, கார்த்திக் சார் இருக்கார். சார் கேட்குதுங்களா? கேட்குது ரமேஷ், சொல்லுங்கள். எனக்கு வந்து நடுவில் வந்து கை அடிபட்டுச்சு. கை உடஞ்சி ஆப்ரேஷன் பண்ணி நார்மல் ஆயிடுச்சு இப்போ. ஆனால் அந்த டைமில் எனக்கு வந்து பிபி லெவல் வந்து ஹை ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு வெயிட் கொஞ்சம் குண்டா இருப்பேன் போனா. அதுக்கடுத்து எக்ஸசைஸ், ரன்னிங், டயட் எல்லாம் போயிட்டு வெயிட் ஒரு 20-25 கிலோ லாஸ் ஆகி இப்போ நார்மல் ஆயிடுச்சு பிபி லெவல். சரி, இப்போ நார்மலாக இருக்கேன், எல்லாமே இருக்கேன். இப்போ இதனால வந்து எனக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வெயிட் அதிகமாச்சு, பிபி அதிகமாச்சு, இப்போ 2 நார்மல் ஆயிடுச்சுன்றீங்க, கரெக்டா? இப்போ ரன்னிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணி வெயிட் லாஸ் ஆயிடுச்சு. உடம்பு நார்மலாக தான் இருக்குது, பிபி ஷேரும் நார்மலாக இருக்குது. இதனால நான் ஃபியூச்சரில் இன்னும் எனக்கு மேரேஜ் ஆகல. இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் எதனா அஃபெக்ட் இல்லை, பட் இப்போ கரண்ட்டாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? கரண்ட்டாக ஏதாவது பிரச்சனை? எனக்கு எந்த இதுவும் இல்லை. ஒன்றும் வராதுங்க. என்ன வயசு உங்களுக்கு? இப்போ 28 ஆகுது.
28 ஓகே. ஸோ இன்னும் கல்யாணம் ஆகல உங்களுக்கு? இன்னும் ஆகல. ஓ, அதுக்காக கேட்குறீங்க. ஸோ கல்யாணம் ஆச்சுன்னா ஏதாவது பிரச்சனை வருமான்னு கேட்குறீங்க மேரிட் லைஃப்ல? ஏன்னா சின்ன வயசுல வந்து நான் ஜிம்முக்கு போயனால கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் வெயிட் அதிகமாயிடுச்சு விட்டதுக்கு அப்புறம். ஓகே ஓகே. இப்போ வந்து அதை நான் நார்மல் கொண்டு வந்துட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணி இதுவாயிட்டேன். ஆனா வந்து இந்த பிபி ஒரு வாட்டி வந்தா திரும்பவும் வரும் அப்படின்றாங்க. அது எப்படி? ஏன்னா இப்போ நார்மலா தான் இருக்கு. அந்த மாதிரி உண்டா? குண்டா இருந்தனால அப்படி ஆனதால உண்டா இல்லை எப்படி? இல்லை, நீங்கள் பிபி நார்மலாக பண்ணுறதுக்கு மாத்திரைகள் ஏதாவது எடுத்தீங்களா? இல்ல அதெல்லாம் அந்த டைம்ல எடுத்தேன். ஆபரேஷன் மட்டும் அந்த 1 மந்த்துக்கு மட்டும் எடுத்தேன். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸசைஸ் வாக்கிங்லாம் போயிட்டு இப்போ வெயிட் இறங்கிடுச்சு, நார்மல் ஆயிடுச்சு. இப்போ வெயிட் தாங்க முக்கியமான ப்ராப்ளம். ஸோ வெயிட் நீங்கள் நார்மல் பண்ணிட்டீங்கனாலே எல்லாமே நார்மலாக இருக்கும். நீங்கள் இப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒன்றும் ப்ராப்ளம் வராது. அப்படியே ஒரு 40-45 வயசில் பிபி வந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம் மெடிசன். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நீங்கள் தாராளமாக போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ரமேஷ். தேங்க்யூ டாக்டர். நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். மேடம் என்னோட நேம் நித்யானந்தன் மேடம். சொல்லுங்க நித்யானந்தன் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். ஓகே சார், நல்லா இருக்கேன். உங்க டவுட்ஸ் கேளுங்க, டாக்டர் கார்த்திக் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் நித்யானந்தன், சொல்லுங்க. சார் ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆச்சு சார். என்னோட ஏஜ் வந்து 29. என்னோட ஒய்ஃப்க்கு வந்து ஏஜ் 23 சார். ஆக்சுவலாக மேரேஜ் ஆகி வந்து இந்த 2 வருஷத்துல வந்து நாங்கள் குழந்தைய ட்ரை பண்ணோம். ஆனால் இப்போ குழந்தை நிற்கல. 2 தடவை நாங்களும் வந்து 2 ஹாஸ்பிட்டல் மாறி மாறி போய் பார்த்தோம். அவங்க வந்து என்ன சொன்னாங்க, ஒய்ஃப்க்கு செக் பண்ணாங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கும் டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. எனக்கு டெஸ்ட் பண்ணியும் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா 2 பக்கமும் கிளியரா இருக்கும்போது எங்களுக்கு குழந்தை நிக்கல. அது என்னன்ட்டு ஒரு டீடைல் தெரியல சார். சரி, நீங்க 2 பேரும் வெயிட் ஏதாவது அதிகமா இருக்கீங்களா இல்லாட்டி கரெக்ட் வெயிட்ல இருக்கீங்களா? நான் 75ல இருக்கேன் சார். ஒய்ஃப் வந்து 50ல இருக்காங்க சார். ஓகே, உங்க ஹைட் எவ்வளோ? என்னுடைய ஹைட் வந்து 5 feet 9 inches. ஒய்ஃபோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னாக்கா 4 feet 11 inches இருப்பாங்க சார். சரி, ஓகே. ஸோ வெயிட் வந்து அண்டர் கண்ட்ரோலில் தான் வச்சிருக்கீங்க. 2 இயர்ஸ் ஆச்சு. செக்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா உங்களுக்கு? இன்டர்கோர்ஸில் ஒன்றும் ப்ராப்ளம்? இல்லை அதில் எதுவுமே இல்லை சார். ஓகே, சரிங்க. இப்போது 2மே வந்து 2 பேரும் நார்மலாக இருக்கீங்க. எல்லா டெஸ்ட்டும் நார்மலாக இருக்குது. ஸ்பெர்ம் டெஸ்ட் நார்மலாக இருக்குது. ஓவரிஸ் நார்மலாக இருக்குது. பீரியட்ஸ் கரெக்ட் ஆகுது. பட் ஸ்டில் குழந்தை வரல அப்படின்னா இது வந்து நம்ம அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சமயம் வந்து ஜெனட்டிக் இஷ்யூஸாக இருக்கலாம். ஸோ மரபணுக்களில் ப்ராப்ளம் இருக்கலாம். ப்ளஸ் வந்து டிஎன்ஏ, அதாவது இந்த இப்போ வந்து நீங்கள் ஸ்பெர்ம் கவுண்ட்டை செக் பண்ண முடியும், புரியுதுங்களா? பட் ஒரு ஸ்பெர்மோட குவாலிட்டின்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் இண்டெக்ஸ்ன்ற ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்லை சார், அது பார்க்கல சார். சரி, டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் இண்டெக்ஸ் டெஸ்ட் வேணால் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஸ்பெர்ம் வந்து எவ்வளோ ஃப்ரெஜைலாக இருக்குது, எவ்வளோ உடையுதுன்னு நம்ம சொல்ல முடியும். 2வது முக்கிய காரணம் என்னென்னா, ஸ்பெர்மோட அந்த எக்கோட ஷெல் வந்து ரொம்ப திக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உயிரினங்கள்னால அதை வந்து பெனட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்பெர்ம் தலையை சுற்றி ஒரு ஹைலூரானிடேஸ்னு சொல்லி ஒரு என்சைம் இருக்கும். அந்த என்சைம் தான் வந்து அந்த எக் பெனட்ரேஷனில் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ சப்போஸிங் அந்த ஸ்பெர்ம் ஹெட் வந்து சரியில்லைன்னா தென் அந்த எக்கை வந்து பெனட்ரேட் பண்ண முடியாது. எக்கை பெனட்ரேட் பண்ண முடியலன்னா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஃபர்டிலிட்டி ஏற்படாது. ஸோ இந்த மாதிரி சில கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் சிலது இருக்கும். ஸோ அதை நம்ம பைபாஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ் டெஸ்ட் பண்ணலாம். ஸ்பெஷலைஸ் டெஸ்ட்லையும் நம்ம தெரியலன்னா நம்ம அடுத்த அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னிக்கு போக வேண்டியிருக்கு. ஸோ அதுதான் நம்ம ஐயுஐன்னு சொல்லுவோம். ஸோ ஐயுஐ பண்ணியும் இந்த மாதிரி எல்லாம் நார்மலாக வந்து கிளிக் ஆகலைன்னா தென் தி ஒன்லி வே நம்ம வந்து எக்ஸி பண்ணுறது தவிர வேறு வழி கிடையாது. ஓகே டாக்டர். ஸோ இந்த மாதிரி நிறைய கேசஸும் இருப்பாங்க இல்லைங்களா டாக்டர்? ரொம்ப ரேராக தான் வருவாங்க. அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டின்றது ரொம்ப ரேர். டயக்னோசிஸ் எக்ஸ்க்ளூஷன், அதாவது எல்லாம் பண்ணிவிட்டு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னப்பறம் தான் நம்ம வந்து இதை நம்ம சொல்ல முடியும். ஓகே டாக்டர். நெக்ஸ்ட் காலர் இருக்காங்க. தேங்க்யூ. வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ மேம், என் பேர் விஜயகுமார். நான் செஞ்சிலிருந்து கால் பண்ணுறேன். சொல்லுங்க விஜயகுமார் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு மேடம், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்க சந்தேகம் கேளுங்க, டாக்டர் கார்த்திக் குணசேகர் இருக்காரு. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் விஜயகுமார் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் விஜய், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் என்னோட ஏஜ் வந்து 25. எனக்கு இன்னும் நான் இன்னும் மேரேஜ் பண்ணிக்கல. 55-ஆ? 25. ஓகே. நான் அன்மேரிடு. என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட செக்ஸ் வச்சுக்கும் போது வந்து எதுவும் பண்றதுக்கு முன்னாடி வந்து ஸ்பான் முன்னாடி வந்துடுச்சு. இது ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம், எதனால இந்த ப்ராப்ளம் இருக்கு? ஓகே, ஸோ பேசிக்லி குயிக் எஜாகுலேஷன் சொல்கிறீங்க, கரெக்டுங்களா? ஆமாம் ஆமாம். ஸோ எவ்ரி சிங்கிள் டைம் இதே தான் ப்ராப்ளமாங்க? இல்லாட்டி சில சமயம் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது, சில சமயம் வந்து சீக்கிரம் எஜாகுலேட் பண்ணுறீங்க, அந்த மாதிரியா? இல்லை சார், ஆக்சுவலாக வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஸ்பான் முன்னாடியே வந்துடுது. இல்லை, அது நீங்கள் சொல்லிட்டீங்க. பட் எவ்ரி சிங்கிள் டைம் இப்படி தான் இருக்கான்னு நான் கேட்குறேன். ஆமாம் 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 சார். சரி, ஓகே.
ஸோ இது வந்து நம்ம ப்ரிமெச்சர் எஜாக்குலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்வலாக யங் ஏஜில் வந்து இது காமன் தான். ஏன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய டிசைர் ஸ்டிமுலேஷன் எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால குயிக்காக எஜாக்குலேட் பண்ணுறது வந்து இஸ் அ நார்மல் திங். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட் இன்டர்கோர்ஸே பண்ண முடியலன்னா தென் அது வந்து கொஞ்சம் டிப்ரெஸிங்காக இருக்கும். அண்ட் உங்கள் பார்ட்னர் கூட கொஞ்சம் அவங்களுக்கும் கொஞ்சம் மனப்புழுக்கம், டிஸ்ட்ரெஸ், பர்சனல் டிஸ்ட்ரெஸ் ஏதாவது இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வந்து ஒரு டாக்டரை போய் பார்க்குறது இஸ் பெட்டர். பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஹார்மோனல் இஷ்யூஸ்னால இந்த மாதிரி வருதா, இல்லாட்டி ஜஸ்ட் ஆங்ஸைட்டி ஸ்ட்ரெஸ்னால வருதான்றது நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆகணும். ஆங்ஸைட்டி ஸ்ட்ரெஸ்னால் நம்ம உங்களுக்கு வந்து நிறைய பிஹேவியரல் டெக்னிக்ஸ் அந்த மாதிரி டீச் பண்ணால் அதை கொஞ்சம் கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வரலாம். பட் ஹார்மோனல் இஷ்யூஸ்னால் நம்ம அதுக்கு வந்து நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இதை விச் வேஸ் நீங்கள் ஒரு டாக்டரை போய் பார்க்குறது வந்து பெட்டர். ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ விஜயகுமார். நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். பூவரசன். பூவரசன் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். நல்லா இருக்கீங்களா? சூப்பருங்க. உங்கள் சந்தேகம் கேளுங்க, டாக்டர் இருக்கார். ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம்ங்க, சொல்லுங்கள், என்ன ப்ராப்ளம்? சார், இப்போ வந்து நானும் என்னோட ஒய்ஃப் வந்து செக்ஸ் வச்சுக்கும் போது ரொம்ப வந்து ஸ்பேம் வந்து உடனே வெளில வந்துடுது. ஓகே. ஸோ உங்களுக்கும் வந்து குயிக் எஜாக்குலேஷன் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறீங்க? ஆமாம் சார், உடனே 2 நிமிஷம் கூட வரவே இருக்க மாட்டேங்குது. 2 மினிட்ஸ் கூட உங்களால் பண்ண முடியல. ஓகே. இது வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்கா, இல்லை உங்கள் ஒய்ஃப் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களா, லைக் அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னு சொல்லி? இல்லை, அவங்களும் சாட்டிஸ்ஃபைட் ஆகல. எனக்கு ஒரு மனசு ஒரு திருப்தி இல்லாமல் இருக்குது. ஏன்னா உடனே ஸ்பேம் வெளில வந்துடுது. அது வந்து ஒரு மனசு ஒரு தூக்கமாகவே இருக்குது. எப்படின்னு தெரியல. நீங்கள் இதுக்கு வந்து சில பிளட் டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கோங்க. பிளட் டெஸ்ட், சில ஸ்கேன்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். அது பண்ணி பார்க்கலாம். பண்ணிவிட்டு எங்கே ப்ராப்ளம் இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ அது நம்ம பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து இது வந்து சில மாத்திரைகள் மூலமாகவே நம்மளால் வந்து டைமை வந்து ப்ரொலாங் பண்ண முடியும். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து சில டெக்னிக்ஸ், அதாவது காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி, அதாவது மைண்டை வந்து எப்படி நீங்கள் வந்து ஸ்டேபிளாக வச்சுக்க முடியும், எப்படி வந்து நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி யோசிக்கக்கூடாது, எப்படி பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி யோசிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் உங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸு, காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி, பாசிட்டிவ் திங்கிங், ப்ளஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டேப்லெட்ஸ், இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்து ப்ரிமெச்சர் எஜாக்குலேஷன் வந்து நார்மல் எஜாக்குலேஷன் டைமுக்கு நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியும். ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேரு கோமதி. சொல்லுங்கம்மா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் வந்து போர்ட்ல இருந்து கால் பண்றேன். சொல்லுங்க கோமதி, உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? ஹலோ. பீரியட் வந்து ஒழுங்கா ஆக மாட்டேங்குது. ஹலோ. ஹலோ, சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, உங்க சந்தேகம் கேளுங்க, டாக்டர் இருக்காரு. ஹலோ டாக்டர். வணக்கம் கோமதி, சொல்லுங்க, கேக்குதுமா? நீங்க என்ன கேட்கணும் சொல்லுங்க. எனக்கு வந்து மாசம் மாசம் தூரம் ஆக மாட்டேங்குது. 3 மந்த்துக்கு ஒரு வாட்டி ஆகுது. என்ன வயசு உங்களுக்கு? 15 டேஸ் ஆகிட்டு இருக்கு. என்ன வயசுமா உங்களுக்கு? ஏஜ் வந்து 23 ஆகுது. ஓகே. இன்னும் திருமணம் ஆகல உங்களுக்கு? மேரேஜ் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு. சரி, ஓகே, ரைட். ஸோ இந்த பீரியட் ப்ராப்ளம் வந்து எப்பவுமே உங்களுக்கு இருந்ததா, இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடியே இருந்ததா உங்களுக்கு? கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து இருந்துச்சு. ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க பிசிஓடி இருக்கு. அதான் நீங்கள் சொல்கிறது வந்து பிசிஓடி ப்ராப்ளம் மாதிரி தான் இருக்குது. பிசிஓடி ப்ராப்ளம் மாதிரி தான் சொல்கிறீங்க நீங்கள். இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்க்கணுமா? நீங்கள் டாக்டர் வந்து பார்க்கணும் கண்டிப்பாக. பார்த்தா தான் வந்து நமக்கு தெரியும் ஹார்மோனல் அப்நார்மாலிட்டிஸ் ஏதாவது இருக்கான்னு. வெறும் வெயிட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உடல் பருமனாக இருப்பீங்களா? உடல் பருமன் வெயிட் வந்து இப்போ நான் கம்மி ஆயிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து 58 kg இருந்தேன். இப்போ 52 kg தான் இருக்கேன். வெரி குட். ஸோ வெயிட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வெயிட் நீங்கள் பெட்டராக்க இது வந்து பிசிஓடி வந்து தானாக வந்து பெட்டர் ஆகிடும். அப்புறம் உங்களுக்கு அனிமியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தைராய்டு ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அனிமியா இருந்தாலும் இந்த மாதிரி வரலாம், தைராய்டு இஷ்யூஸ் இருந்தாலும் இந்த மாதிரி வரலாம். ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான ரீசன்ஸ் உங்களுக்கு வந்து பீரியட் வந்து ரெகுலராக வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுக்குறதுக்கு. பட் ஒரு கைனகாலஜிஸ்ட்டை போய் பார்த்தீங்கன்னா தென் அவங்க கொடுக்குற அட்வைஸின் பேர்லேயே உங்களுக்கு வந்து இது டெஃபினட்டாக வந்து பெட்டர் ஆகிடும். பட் வெயிட் மட்டும் கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் காலர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம். நான் தீபலட்சுமி. வணக்கம். இருந்து பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க தீபலட்சுமி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. திருமணம் ஆயிடுச்சுங்களாங்க? திருமணம் ஆயிடுச்சா? மேரேஜ் ஆகி 1 year ஆயிடுச்சு. சூப்பருங்க. ஸோ உங்க சந்தேகம் கேளுங்க, டாக்டர் கார்த்திக் இருக்காரு. ஓகே, தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். மார்னிங். தீபாவா உங்கள் பேர்? தீபலட்சுமி. தீபா, சொல்லுங்கள் தீபா.
சார் எங்க ஹஸ்பண்ட் வந்து செக்ஸ்ல இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்காரு. கேட்டா எனக்கு எதுவுமே இது கிடையாது, எனக்கு வேண்டாம். ஆனா சமைச்சு போட்டு எல்லாம் பண்றேன். ஆனா அவருக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு, சந்தேகப்படுறாரு. எனக்கு மதம் கிடையாது. அதனால என்ன எடுத்தேன், எனக்கு சப்போர்ட்டிங் ஆள் இல்லை. அதனால இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு மாதிரி எடிட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவர் என்னை விட்டு தள்ளி போயின்னு இருக்காரு. இல்ல எனக்கு புரியலம்மா. உங்களுக்கு வந்து மதர் இல்லைன்னு சொன்னீங்க. ஸோ அதனால ஏன் உங்களை விட்டு போனோம்? சந்தேகப்படுறாருன்னு சொல்லிட்டீங்க, அவருக்கு செக்ஸ்லயும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றீங்க. ஆமா, மேரேஜ் ஆயிட்டு இருந்து இது வரைக்கும் எதுவுமே கிடையாது. அதனால தான் சார். கல்யாணம் எத்தனை நாள் ஆகுது தீபா? 1 இயர் ஆயிடுச்சு சார். ஸோ 1 இயரா உங்களுக்குள்ள இன்டர்கோர்ஸ் எதுவுமே நடக்கல? இல்ல சார். சரி, தாம்பத்திய வாழ்க்கை நடக்கலன்னா பரவாயில்ல, பட் ஜென்ரலா உங்ககிட்ட கைண்டா இருக்காரா, அந்யோன்யமா இருக்காரா, லைக் இல்லாட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி பிஹேவ் பண்றாரு? விழுந்துட்டு இருக்காரு, கோவமா இப்ப பஸ் சிடிச்சிடிச்சிடுன்னு இருக்காரு. சரி, நீங்க என்ன விஷயம்னு சொல்லி பேசி பாத்தீங்களா அவர்கிட்ட? என்ன ரீசன்னால இது வருது, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்டு பாத்தீங்களா? கேட்டேன் சார். நிறைய டேப்லெட் எடுத்துட்டு இருக்காரு. சரி, இதெல்லாம் என்னத்துக்கு சாப்பிட்றேன்னு கேட்டா, அதெல்லாம் நீ எதுவுமே கண்டுக்காத, உனக்கு தேவையானதை நான் வாங்கி போடுறேன், உனக்கு நீ சமைச்சு போடுற, அவ்வளவுதான். ஒரு சர்வெண்டா என்ன ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. சரி, ஒன்று பண்ணுங்க, நெக்ஸ்ட் டைம் அவர் சாப்பிட்ற மாத்திரை எல்லாம் எடுத்துட்டு ப்ரோக்ராமுக்கு வாங்க, வந்து எனக்கு அந்த மாத்திரை எல்லாம் படிச்சு காமிங்க, சரிங்களா? ஏன்னா மோஸ்ட்லி இது பார்த்தீங்கன்னா இது வந்து லைக் நீங்கள் சொல்றது வந்து அவருக்கு ஏதாவது டிப்ரெஷனோ இல்லாட்டி ஆங்ஸைட்டோ ஏதாவது ஒரு சைக்காட்ரிக் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு தான் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டேப்லெட்ஸ் இருப்பாங்க, ப்ளஸ் வந்து செக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் டைம் அந்த டேப்லெட் பேர்லாம் தெரிஞ்சதுன்னா யூ ப்ளீஸ் பிரிங் இட் ஆன் த ஷோ. லைக் நான் என்னால் முடிஞ்சால் நான் ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ தீபா. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணுங்க டேப்லெட்டோட பேரோட. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இன்னொரு காலர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். குட் மார்னிங் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. என்னோட பேர் கவிதா மேடம். சொல்லுங்க கவிதா, உங்கள் சந்தேகம் கேளுங்க, டாக்டர் இருக்காரு. குட் மார்னிங் டாக்டர். மார்னிங் கவிதா, சொல்லுங்க. சார், நேற்றுக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்துட்டு கொஞ்சம் கிரிக்கெட் விளையாட போயிருந்தாங்க. சாரி, எங்கே போயிருந்தாரு? கிரிக்கெட் விளையாடுறதுக்காக. கிரிக்கெட் ஆடுறாரு உங்கள் ஹஸ்பண்ட்? வெரி குட். பால் வந்து அந்த விஜய் பையில கொஞ்சம் அடிபட்டுருச்சு. டெஸ்டிக்கல்ல அடிபட்டுருச்சுங்களா? விரையில் அடிபட்டுச்சா? கிரிக்கெட் பாலா டென்னிஸ் பாலாங்க? சும்மா நார்மலான பால் தான் சார். நார்மலான ஒரு பால். சரி, ஓகே. சரி, ஓகேங்க. அப்புறம் என்னாச்சு? அது வந்து இப்போ லைட்டா எந்திரிக்கும் போது உட்காரும் போது அப்படி சுருக்குனா அடிவயிறுல வலிக்குது அப்படிங்கிறாங்க சார். சரி, யூஸ்வலாக டெஸ்டிக்கல் அடிபட்டா அடிவயிறு தான் வலிக்குமா? ஏன்னா பிகாஸ் லைக் நர்வ்ஸ், சப்ளை பண்ணுற நர்வ்ஸ் எல்லாம் அங்கே தான் எண்ட் ஆகுது. ஸோ அப்படி தான் இருக்கும் இனோவேஷன். ஸோ ஓகே, ஏதாவது வீக்கம் இருக்கா? விரை வீக்கம் ஏதாவது இருக்கா? வீக்கம்லாம் எதுவும் இல்லை சார். சாப்பிட்ட பிறகு லைட்டா குத்துது, உள்ள குத்துது, லைட்டா வலிக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த அடிவயிறு வலிக்குது அப்படிங்கிறாங்க. எப்போவாதான் சொல்றாங்க, கண்டினியூஸா சொல்லல, எப்போவாதான் எனக்கு அந்த வலிக்குது, குத்துது அப்படின்னு லைட்டா சுருக்கு குத்துது அப்படிங்கிறாங்க. அதான் எதனா ப்ராப்ளம் இருக்குமா சார்? ஏதாவது ஒன்றும் இருக்காதுமா, லைக் இது நார்மல் தான். இப்போ என்னைக்கு ஆச்சு இது? நேற்று தானே ஆச்சு? ஆமாதான் சார், நேற்று. ஏதாவது மைல்ட் பெயின் கில்லர்ஸ் ஏதாவது சாப்பிடுங்க, பேராசிட்டமால் மாதிரி ஏதாவது சாப்பிடுங்க, ப்ரூஃபன் அந்த மாதிரி சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க, ஒரு 2-3 டேஸ் வெயிட் பண்ணுங்க. 2-3 டேஸ்லையும் குறையலன்னா அப்புறம் வேணா ஒரு ஸ்கேன் எடுத்துக்கலாம். ஒன்றும் இருக்காது, யூஸ்வலாக எல்லாருக்கும் இருக்கிறது தான் இது. ஓகே, ஹலோ. ஓகே, அவங்க கிளம்பிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் கவிதா. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இன்னொரு காலர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் சார், பேர் சொல்லுங்க. ஹலோ. வணக்கம். வணக்கம். ஹலோ, என் பேர் ராம். நான் வேலூர்லேருந்து கூப்பிடுறேன். ராம், டிவி பார்த்து பேசுறீங்களோ? ஆமாங்க. ஆமா, அதான் பார்த்தீங்களா, டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. சரிங்க சரிங்க. ஓகே ஓகே. ஸோ சொல்லுங்க ராம், உங்க டவுட்ஸ் கேளுங்க. டாக்டர் கார்த்திக் இருக்காரு. எனக்கு என் ஒய்ஃபுக்கும் குழந்தை இல்லைங்க, ரொம்ப நாள் ஆச்சு. 12 வருஷம் ஆச்சு குழந்தை இது கல்யாணம் ஆகி. எத்தனை வருஷங்க? 12. சரி, ஓகே. என்ன வயசுங்க உங்களுக்கு? என்ன வயசு? உங்க ஒய்ஃப்க்கு என்னங்க வயசு? எனக்கு 60 ஆக போகுதுங்க, அவங்களுக்கு 45. சரி, ஓகே. என்ன பண்ணேன்னா, நாங்கள் நிறைய இது இந்த கிளினிக் எல்லாம் போனோங்க. ஒரு 2 முறை IUI பண்ணோம், குழந்தை நிற்கல. அதுக்கப்புறம் இது கரு 4 கரு வந்து FT ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் அது பண்ணுங்க. அது பண்ணி ஒரு 2-3 மாசம் இருந்து அபார்ஷன் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து இது நிறைய செலவு பண்ணி எல்லாம் காலியாகி போட்டதுனால அப்படியே நின்றுட்டோம். எங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குதா? உங்க ஒய்ஃப் ஏஜ் மட்டும் திருப்பி சொல்லுங்க. 45.
ஸோ 45ல உங்களுடைய ஓன் சொந்த எக் வச்சு பண்ணுறது ரொம்ப கடினங்க, ரொம்ப கஷ்டம். உங்கள் ஒய்ஃபோட அந்த கருமுட்டையே எடுத்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த ஏஜில் வந்து கருமுட்டையோட குவாலிட்டி ரொம்ப மோசமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கருமுட்டை வருமானன்றதே நமக்கு தெரியாது. இப்போ நீங்கள் பண்ணீங்களே அந்த எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்ன்றது டோனர் எம்ப்ரியோவா அது? எல்லாமே எனக்கும் வந்து ஏசோஸ்பெர்மியா கண்டிஷன் இருக்குது. ஓகே, ஸோ டோனர் தான் யூஸ் பண்ணீங்கல்ல? ஆமாம், டோனர் ஸ்பெர்ம் வச்சு IUI பண்ணோம் 2 முறை. சரி, ஓகே. அந்த IVF பண்ணீங்கல்ல, டோனர் இது பண்ணீங்கல்ல, டோனர் எம்ப்ரியோ பண்ணீங்களா ட்ரான்ஸ்ஃபர், அது எத்தனை வாட்டி பண்ணியிருக்கீங்க அதை? 2 முறை. 4 கரு போட்டோம் உள்ள. 2 முறை டோனர் எம்ப்ரியோனா 4 எம்ப்ரியோ உள்ள போட்டிங்களா? ஆமாம், 4 எம்ப்ரியோ உள்ள போட்டோம். ஓகே. வந்து நிக்கல, ஒரு 2-3 மாசம் இருந்து அபார்ஷன் ஆயிடுச்சு. ஓகே, யூட்ரஸ் வந்து நல்லா இருக்குங்களா? ERA பண்ணி பார்த்தாங்களா உங்க ஒய்ஃப்க்கு? அது பத்தி கேட்டேன் அந்த டாக்டர் கிட்ட. அவர் ERA என்ன இங்க எதுவும் இல்லை, அது இல்லைங்க, ERA பண்றது ரொம்ப முக்கியங்க. ERA பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு, ஏன்னா இப்போ நீங்க போடுற டோனர் எம்ப்ரியோனா டெஃபினட்டா அந்த எம்ப்ரியோட குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். நல்ல எம்ப்ரியோ பார்த்து தான் போட்டிருப்பாங்க அவங்க. ஸோ அது ஒரு யங் பேஷண்ட்டு நல்லா வந்த எம்ப்ரியோ தான் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த எம்ப்ரியோ போட்டே உங்களுக்கு எடுக்கலன்னா மேபி யூட்ரஸ் லைனிங்கில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். ஸோ டெஃபினட்டாக வந்து அந்த ERA ஸ்டடி நீங்கள் பண்ணுறது ரொம்ப அட்வைசபிள். அதை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து IVF பண்ணால், அது டோனர் எம்ப்ரியோ போட்டால் கிளிக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து நம்பிக்கையை தளர விடாதீங்க. இது நம்ம முயற்சி தான் வந்து எல்லாமே. நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் ஃபெயிலியர்னு எப்போ சொல்ல போகிறீங்கன்னா, நான் ட்ரையே பண்ண போகிறல டாக்டர்னா 100% ஃபெயிலியர் தான் உங்களுக்கு. ஸோ கீப் ட்ரைங். டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸ் வந்து வரும். பட் சயின்டிஃபிக்காக நம்ம பண்ணணும். நீங்கள் இப்போ பண்ணது வந்து சயின்ஸ் தான், பட் வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து நின்றுட்டீங்க நீங்கள். பட் அந்த அடுத்த ஸ்டெப் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு சக்சீட் ஆகும். ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ராம் சார். ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் டாக்டர், ஏதாவது ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு நிறைய விதமான வித்தியாசமான கேள்விகள் நிறைய மக்கள் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் தெளிவடைஞ்சிருப்பாங்கன்னு நம்புறேன். அண்ட் ஷோவில் வந்து கலந்துக்கிறதுக்கு நன்றி டாக்டர். நன்றி பிரீத்தி. ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு இந்த ஷோ இதோட முடியுது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ஷோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye bye from பிரீத்தி சுரேஷ். இது உங்கள் ஹலோ டாக்டர்.